தலைநகர் டெல்லியில லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல போலீஸ்காரங்க லத்தி சார்ஜ் நடத்திட்டு இருக்காங்க. லத்தி அடினா சாதாரண அடி கிடையாது. லத்தியில ஆணிகளை பதிச்சு அதை வச்சு மாணவர்கள், மாணவிகள், பொதுமக்கள்னு எந்த பேதமும் இல்லாம கட்டிச்சு காயப்படுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. நிறைய பேருக்கு உடம்புல பாத்தீங்கன்னா ஆணி துளைகள் பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி இருக்கப்போ இந்த மண்புழு இருக்கு பாருங்க, மண்புழுவை கூட நீங்க நசுக்குனீங்கன்னா ஒரு கட்டத்துல தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும். அப்படித்தான் மாணவர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்கள ஒரு தீவிரவாதிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி உத்தரகுத்த பாக்குது பாஜக அரசு. மோடி மாணவர்களை தவறாக கையாளும், யாரையும் சும்மா விட மாட்டேன்னு. அப்ப ஏதோ ஒண்ணு நடத்த போறாங்கிறது கன்ஃபார்ம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போராட்டம் தொடங்கினதுல இருந்து தமிழ்நாட்டில இருந்து பெரிய ஆதரவு குரல் எழும்பல அப்படின்னா கூட இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் விழித்துக் கொண்டிருக்கிறது. கனிமொழி எம்பி போய் நேரில் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உதயநிதி ட்வீட் மூலமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது போக இன்னும் படிப்படியா ஒவ்வொரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு எஸ்எஃப்ஐ எல்லா மாணவர்களும் தரையில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்தில் நீங்க களமிறங்கினா கூட பரவாயில்ல. ஆனா போராடக்கூடிய மாணவர்கள் மேலேயும் நீங்க வன்முறையை ஏவிக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை மூலமா. அப்ப காவல்துறை மூலமா அப்படின்னு சொன்னா எந்த காவலர்களுக்கும், மாணவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய எந்த காவலருக்கும் நேம் பேஜ் இல்லை. இது பாஜகவோட வழிமுறை. இது அவங்க ஃபாலோ பண்ற முறை. இது இதே முறையை ஃபாலோ பண்ணி இங்க போராடக்கூடிய மாணவ மாணவிகளை கைது பண்றது, வழக்கு போடுறது, தாக்குறது, அந்த மாதிரி செயல்கள்ல முதல்வர் விஜய் தலைமையிலான காவலர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அனிதா வீட்டுல போய் பவ்யமா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பெற்றோருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு நான் நீட்டை கண்டிப்பா ஒழிப்பேன்னு சபதம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் விஜய் மறந்துட்டார். இன்னைக்கும் இந்த மாதிரி போராட்டம் எங்களுக்கு இல்ல, நாங்க நீட்டை நிரந்தரமா ஒழிக்கிறது தான் எங்களோட இலக்குன்னு சொல்லி சும்மா வார்த்தை ஜாலம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப போராட்டம் நாடு முழுவதும் பற்றி கொண்டிருக்க இவங்க ஜனநாயகன் படத்துக்கு முண்டி அடிச்சுட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் சினிமாவுக்கு போயிட்டார், அமைச்சர்கள் சினிமாவுக்கு போயிட்டாங்க. அதுல ஒருத்தன் சீன போடுறான், பர்வேசுங்கிற அமைச்சர், கண்ணீர் விட்டு கதறியால் வரும். இவங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலப்பல. அந்த மாதிரி ரீல்ஸுக்காக கண்டென்ட் ரெடி பண்றதுங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலப்பல. இதை நம்ம இப்ப போடுறோம்ல, இப்போ ஒரு கூட்டம் கீழே வரும் கமெண்ட்ல, கண்டபடி கெட்ட வார்த்தை இருக்கு. நம்ம இவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் கெட்ட வார்த்தைங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசினா தெரிச்சு ஓடிடுவாங்க. அது வேற கதை. மண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுறாங்க. இந்த இளைஞர்கள் கூட்டத்தை யார் தவறாக வழி நடத்துறா? இவங்க எல்லாம் சிகரெட் பிடிக்கிறது, போதைப் பொருள் யூஸ் பண்ணாலும் யாரை பார்த்து பண்றாங்க? முதல்வர் விஜய் இத்தனை ஆண்டு காலமா தன்னுடைய படத்துல காமிச்சதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் தேவை, அது தேவை, இது தேவைன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒப்புக்கு பேசுறது. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஜனநாயகம் எப்படி போனா என்ன, எங்களுக்கு ஜனநாயகம் தான் முக்கியம், அவ்வளவுதான். அவங்களுடைய எத்திக்ஸ், அவங்களுடைய இலக்கு. ஆட்சியில் என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு? எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் ஒன்றுதான் நடக்குது. இந்த பொதுமக்கள் சிந்திச்சு பார்க்கணும் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு. இவங்க தாங்க பிடிச்சுக்கிட்டு நாங்க அதை செஞ்சுட்டோம், இதை செஞ்சுட்டு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புதுசா எந்த திட்டத்தையும் இவங்க அறிமுகப்படுத்தல, எந்த திட்டத்தையும் முழுமையா கொண்டு வரல. இதுதான் இன்னைக்குள்ள தமிழ்நாட்டோட நிலைமை. இப்படிப்பட்ட கூட்டத்தோடு தான் மக்களுடைய போராட்டம் தொடங்கி. பார்க்கலாம் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறத